ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழி மதிதா. ஒரு ரிலேஷன்ஷிப்ல கேர்ள்ஸ் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு இடத்துல பிரேக் ஆகுது அப்படின்னா, அதுக்கு எப்பவுமே பாய்ஸ் மட்டுமே ரீசனாலாம் இருக்க மாட்டாங்க. சில சமயங்கள்ல பெண்கள் கூட தெரியாம செய்ற சின்ன சின்ன மிஸ்டேக் கூட ரிலேஷன்ஷிப்ப ரொம்ப ஸ்லோவா டெஸ்ட்ராய் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இதுல என்னலாம் மிஸ்டேக் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். முதலாவது என்ன ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். ஆமாங்க. ஒரு பையன் 24 ஹார்ஸ் நம்ம மேல அட்டென்ஷன் குடுத்துட்டே இருக்கணும். அவன் சேம் எனர்ஜி லெவல்ல நம்ம பேசிட்டே இருக்கணும். இன்ஸ்டன்ட்டா நமக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ரொம்ப பெரிய ஒரு தப்பு. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹெவியாக ஆரம்பிச்சுரும். ஸோ லவ்ல பீஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். பிரஷர் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடாது. ஸோ ஒரு ரிப்ளை லேட்டா வருது அப்படிங்கும்போது, எனக்கு லவ் இல்ல அப்படின்லாம் நெனச்சுக்க கூடாது. அந்த பையன் மேபி பிஸியா இருக்கலாம். வொர்க், ஃபேமிலி, ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே இருக்கும் இல்லையா? ஆனா சில கேர்ள்ஸ்லாம் என்ன நெனச்சுப்பாங்க அப்படின்னா, ஆன்லைன்ல இருந்தான் அப்படின்னா, எனக்கு ஏன் இன்னும் உடனே ரிப்ளை பண்ண முடியாதா உன்னால? அப்படின்னு பேசி பேசி ஹர்ட் ஆகுவாங்க. ஸோ இது எல்லாமே டெய்லி ஒரு வாக்குவாதத்திலே முடிஞ்சிரும். ஸோ இதனால தான் பசங்க கொஞ்சம் சைலண்ட் ஆக ஆரம்பிச்சுருவாங்க. 2வது என்னன்னா, ஓவர் திங்கிங். நம்ம பெண்களோட மிகப்பெரிய ஒரு எனிமி என்ன தெரியுமா? நம்மளோட இந்த ஓவர் திங்கிங் தான். ஸோ அவன் ரொம்ப மாறிட்டான். யாருக்காச்சும் அவன் மெசேஜ் பண்றான் போல. ஏன்னா அவன் ரொம்ப அவாய்ட் பண்றான். இந்த மாதிரிலாம் நெனச்சுப்பாங்க. ஸோ மைண்ட் ஃபுல்லா ஸ்டோரீஸ் கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ செல்ஃபா ஹர்ட் ஆக ஆரம்பிச்சுருவாங்க. பட் ரியாலிட்டில பாய்ஸ் கொஞ்சம் டயர்டா கூட அந்த இடத்துல இருந்திருக்கலாம் இல்லையா? அதனால ஓவர் திங்கிங் ரிலேஷன்ஷிப்ப ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். 3வது என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்களோட லவ் டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறது. என்ன நீ லவ் பண்ணுனேன்னா, இந்த மாதிரி பண்ணு. என்ன மிஸ் பண்ணினேன்னா, இப்போ நீ கால் பண்ணு. இந்த மாதிரி ஒரு எமோஷனல் டெஸ்ட் வைக்கிறது. ஸோ இப்படி வைக்கும்போது, பாய்ஸ் மென்டலாவே டயர்ட் ஆக ஆரம்பிச்சுருவாங்க. இது ரியல் லவ். இது எக்ஸாம்ஸ் கிடையாது. உங்கள டெஸ்ட் பண்றதுக்கு இல்லையா? ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல வேணும். 4வது கம்பேரிங். அதாவது இன்ஸ்டால அந்த பாய பாரேன். அந்த ஹஸ்பண்ட் எப்படி இருக்கான்னு பாரேன். இந்த ஒரு கம்பேர் பண்ற விதம் அப்படின்னு பார்க்கும்போது, பாய்ஸ ரொம்பவே ஹர்ட் ஆகும். ஏன்னா, ஒரு பசங்களுக்கு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா, ரொம்ப மேலோங்கி நினைப்பாங்க. ஸோ அந்த பையன் நம்ம ஒரு வேளை போதுமானதா இல்ல போல அவளுக்கு அப்படின்னு ஃபீல் ஆகிரும். ஸோ அதுவே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகம். 5வது என்னன்னு பார்த்தா, ஸோ ஒரு பையன் வெளி உலகத்துல ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருப்பான். அவன் ஆல்ரெடி நெறைய கஷ்டங்கள ஃபேஸ் பண்ணிட்டு. ஸோ அவனுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு பிளேஸ் தேடும்போது ஒரு காம்னஸ் தான், ஒரு அமைதி தான் தேடுவான். ஆனா டெய்லி ஃபைட்டு, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட், டிராமா மட்டும் இருந்தா அவனோட மென்டல் எஸ்கேப் ஆகி அவளோட மைண்ட் செட் எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துலருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி நம்ம வேற இடத்துக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஸோ ஒரு பையன் ஒரு பெர்ஃபெக்ட்டான பொண்ணெல்லாம் தேட மாட்டான். நமக்கு அமைதி குடுக்குற ஒரு கேர்ள தான் லைஃப் லாங் ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாரி நினைப்பாங்க. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா, லவ் மட்டும் போதாது. அதுக்கு 4 முக்கியமான விஷயம் வேணும். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங், 2வது ஸ்பேஸ், 3வது ரெஸ்பெக்ட், 4வது பீஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.